Alhamdulillah, Alhamdulillah al-Wahid al-Qahhar. As-salatu was-salamu ala rasulih al-Mukhtar wa ala alihi al-athhar wa ashabihi al-akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'an al-azim wal Furqan al-Majid بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنزل الله عليك الكتاب والحكمة وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما وقال نبينا صلى الله عليه وسلم كتاب الله فيه نبأ ما قبلكم وخبر ما بعدكم وحكم بينكم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியர்கள், தபா தாபியர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகிறது அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அவர்கள் விரும்பியவைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவர்கள் ஆசைப்பட்டவைகளை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறான். சிலருக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். சிலருக்கு பொருள் செல்வத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். சிலருக்கு பதவிகளை, அந்தஸ்துகளை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் கொடுப்பது என்பது, அல்லாஹ் நாடி கொடுப்பது என்று ஒன்று உள்ளது, அல்லாஹ் விரும்பி கொடுப்பது என்று ஒன்று உள்ளது. அல்லாஹ் எல்லாவற்றையும் விரும்பி கொடுப்பதில்லை, சிலவற்றை அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். நாட்டம் என்பது வேறு, விருப்பம் என்பது வேறு. நாடியவர்கள் என்பவர்கள் அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம். அவன் யாருக்கெல்லாம் நாடுகிறானோ அவர்களுக்கெல்லாம் கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் விரும்பி கொடுப்பது என்பது ஒன்று இருக்கிறது. அது அவன் விரும்பியவர்களுக்கு மட்டுமே கொடுப்பான். விரும்பி கொடுப்பதற்குண்டான பெயர் தான் நிஅமத், ஃபضல். சில அரபி வார்த்தைகளுக்கு தமிழிலே சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. நிஅமத் என்பதற்கு அருட்கொடை என்று சொல்லலாம், ஃபضல் என்பதற்கு அருட்பேறு என்று சொல்லலாம். அருட்பேறு, அருட்கொடை என்று சொல்லலாமே தவிர அதுதான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பா என்றால் இல்லை. அது அல்லாஹ் விரும்பி சிலருக்கு சிலதை கொடுப்பது, அதுதான் நிஅமத், அதுதான் ஃபர்த். கணியத்திற்குரியவர்களே, கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் செல்வங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தை செல்வங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்துகள், பதவிகள் அத்தனைக்கும் அல்லாஹு தஆலா நிஅமத் என்றோ ஃபضல் என்றோ அல்லாஹ் சொல்வதில்லை. அப்படியானால் அல்லாஹ் எதை நிஅமத் என்றும் எதை ஃபضல் என்றும் சொல்லுகிறான்? சூரத்துல் லுஹா, குர்ஆனுடைய 93வது அத்தியாயம். அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்தில் நபிகளாருக்கு செய்த 3 உபகாரங்களை பற்றி பேசுகிறான். முதலாவது, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆபா, அலம் எஜிதுக்க நபியே,
உம்மை அவன் அனாதையாக பெற்றுக்கொண்டான், யத்தீமாக பெற்றுக்கொண்டான். அவன் உங்களுக்கு அடைக்கலம் தந்தான், அவன் உங்களுக்கு ஒதுங்குகின்ற இடம் தந்தான். கணியத்திற்குரியவர்களே, யத்தீம் அனாதை என்று சொல்லப்படுவது நம்முடைய புழக்கத்திலே யாருக்கு தாய் இல்லையோ அவர்களை அனாதை என்று சொல்லுகிறோம். தாயில்லா அனாதை என்கின்ற வார்த்தை என்கின்ற புழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஷரியத்தை பொறுத்தவரை யத்தீம் அனாதை என்பது யாருக்கு தந்தை இல்லையோ அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது யத்தீமாக தந்தை இல்லாதவர்களாக பிறந்தார்கள். அல்லாஹு தஆலா நபிகளாரை அனாதையாகத்தான் இந்த உலகத்திலே பிறக்க வைத்தான். அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு என்னவாக இருக்கிறது என்றால், நபிகளாருடைய பொறுப்பும் நபிகளாருடைய வளர்ப்பும் தன்னிடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக நபிகளாரை அல்லாஹு தஆலா அனாதையாக உலகத்திலே பிறக்க வைத்தான். அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னுடைய நபியை ஏன் நீ அனாதையாக பிறக்க வைத்தாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்லுகிறான், அன வலியுஹு, நான் அவருடைய பொறுப்புதாரி, அன ஹாஃபிதுஹு, நான் அவருடைய பாதுகாவலன், அன நசீருஹு, நான் அவருடைய உதவியாளர். எனவே அவரை நான் அனாதையாக பிறக்க வைத்தேன் என அல்லாஹு தஆலா கூறுகிறான் என்ற செய்தி பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனாதையாக பெற்றுக்கொண்டான், அவருக்கு அடைக்கலம் அளித்தான். அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு செய்த மாபெரும் உபகாரம் இது. அந்த உபகாரத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு அந்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்துவது எப்படி என்பதையும் சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு அனாதையையும் நீங்கள் கண்டிக்காதீர்கள், எந்த ஒரு அனாதையையும் நீங்கள் விரட்டாதீர்கள், எந்த ஒரு அனாதையையும் நீங்கள் திட்டாதீர்கள், அவர்களிடத்திலே கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு செய்த உபகாரத்திற்கு அனாதையாக இருந்த உங்களுக்கு புகலிடம் அளித்த அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதாக இருந்தால் அனாதைகளை விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு செய்த இரண்டாவது உபகாரம், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே, உம்மை பொருள் இல்லாத தேவையுடையவராக அல்லாஹ் பெற்றுக்கொண்டான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை அளித்து தேவையற்றவராக ஆக்கிவிட்டான். நபியே, உங்களுக்கு எந்த ஒன்றும் இல்லாதவராக, எந்த ஒன்றும் எந்த பொருளும் இல்லாதவராக அல்லாஹ் உம்மை பெற்றுக்கொண்டான். நீங்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவராக இருந்தீர்கள், தேவையுள்ளவராக இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து உங்களை தேவையில்லாதவராக ஆக்கிவிட்டான். கணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனாதையாக தந்தை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்களுடைய சொத்து சுகங்களுக்கு எந்த விதமான கவலையும் ஏற்படுத்தவில்லை. காரணம், அபூ தாலிபின் மூலமாக ஆரம்பத்திலே அவர்களுக்கு செல்வம் இருந்தது. அதற்கு பிறகு அன்னை ஹதீஜாவின் மூலமாக அவர்களுக்கு செல்வம் இருந்தது. அதற்கு பிறகு மதீனாவிற்கு சென்ற பொழுது அன்சாரிகளின் மூலமாக அவர்களுக்கு செல்வம் இருந்தது. அதற்கு பிறகு ஹைபர் போரிலே மிக பெரும் கனிமத்து பொருட்கள் கிடைத்து நபிகளாருக்கும் தோழர்களுக்கும் மிக பெரும் செல்வங்கள் கிடைத்தன. இதைத்தான் அல்லாஹு தஆலா, நீங்கள் செல்வம் இல்லாதவர்களாக தேவையுள்ளவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தான். இப்ப இதற்கு எப்படி நன்றி செலுத்துவது? அம்ம சாயில ஃபலா தன்ஹர், எந்த ஒரு யாசகம் கேட்டு வந்தாலும் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். இது அதற்குண்டான நன்றி. அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்த உபகாரம் உங்களை தேவையில்லாதவர்களாக செல்வமுடையவர்களாக ஆக்கியது. அதற்குண்டான நன்றி, அந்த உபகாரத்திற்குண்டான நன்றி, நீங்கள் ஏழைகளை விரட்டாமல் இருப்பது. இது இரண்டாவது உபகாரம். மூன்றாவதாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுகிறான். வவஜதக லால்லன் ஃபஹதா, நபியே, நீங்கள்
குர்ஆனுடைய ஞானமும் குர்ஆனுடைய கல்வியும் இல்லாமல் இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுடைய நுபுவத்துடைய கல்வியை உங்களுக்கு கொடுத்து உங்களை நேர்வழிப்படுத்தினான். கணேதற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்குவதற்கு முன்பதாக நுபுவத்துடைய எந்த விதமான கல்வியும் அறிவும் இல்லாமல் இருந்தது. குர்ஆன் இறங்குவதற்கு முன்பதாக குர்ஆன் சம்பந்தமான எந்த விதமான கல்வியும் அறிவும் இல்லாமல் இருந்தது. அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி நபிகளாருக்கு எல்லா வகையான கல்விகளையும் கற்றுக் கொடுத்தார். வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, நம்முடைய கட்டளைகளிலிருந்து உயிராக இருக்கக்கூடிய குர்ஆனை உங்களுக்கு நாம் அறிவித்தோம். அதற்கு முன்னால் நீங்கள் குர்ஆன் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, மா குன்த தத்ரி மல் கிதாபு வமல் ஈமானு, ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன என்பதை தெரியாமல் இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனை கொடுத்து உங்களுக்கு அவைகளை தெரிய வைத்தான், கல்வியை கற்றுக் கொடுத்தான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 3 காலங்களும் இருக்கக்கூடிய, முக்காலமும் அறியக்கூடிய எல்லா செய்திகளையும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு சமயம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தேன். அந்த பள்ளிவாசலிலே மக்கள் எல்லாம் ஹதீஸை பற்றி விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. நேரடியாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சென்று, அமீருல் மூமினீன் அவர்களே, பள்ளிவாசலுக்கு சென்றேன், மக்கள் எல்லாம் ஹதீஸிலே விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், உண்மையிலேயே அப்படி செய்து கொண்டிருக்கிறார்களா என்று. ஆம், ஹதீஸிலே விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள், வெகு விரைவிலே குழப்பங்கள் உண்டாகும், வெகு விரைவிலே குழப்பங்கள் உண்டாகும். நான் நபிகளாரிடத்திலே கேட்டேன், வமல் மஹ்ரஜு, அந்த குழப்பங்கள் இருந்து வெளியாகக்கூடிய வழி என்ன என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான் குழப்பங்கள் இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மிக பெரும் வெளியாகும். காரணம், கிதாபுல்லாஹி ஃபீஹி நபவும் மா கபலக்கும், அல்லாஹ்வுடைய வேதத்திலே உங்களுக்கு முன் சென்ற எல்லா செய்திகளும் இருக்கிறது. வ ஹபரும் மா பஅதக்கும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா செய்திகளும் குர்ஆனிலே இருக்கிறது. வ ஹுக்மும் மா பைனக்கும், உங்களுக்கு முன்னால் என்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அவைகளுக்கான தீர்ப்பும் குர்ஆனிலே இருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கூறி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை அல்லாஹு தஆலா முக்காலமும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அற்புதமான முறையிலே குர்ஆனை நபிகளாருக்கு அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நபிகளாரை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு குர்ஆனுடைய கல்வி, நுபுவத்துடைய கல்வி இல்லாமல் இருந்தது, அதை நாம் குர்ஆனை கொடுத்து உமக்கு நேர் வழி காட்டினோம். இப்ப இதற்குண்டான நன்றி செலுத்துதல் என்ன? வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உம்முடைய இரட்சகனுடைய நிஅமத்தை, அந்த அருட்கொடையை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்பதுதான் அதனுடைய நன்றி செலுத்துதல் ஆகும். இணையத்திற்குரியவர்களே, நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்பீர்களேயானால் நபிகளாருக்கு கொடுத்த 3 உபகாரங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகளாரை அனாதையாக இருந்த பொழுது அரவணைத்தது, நபிகளார் செல்வம் இல்லாமல் இருந்த பொழுது செல்வம் கொடுத்தது, நபிகளாருக்கு கல்வி இல்லாத பொழுது கல்வியை கொடுத்தது. இந்த 3 நிஅமத்துகளையும் சொன்ன அல்லாஹ் முதல் 2 நிஅமத்துகளுக்கும் உபகாரங்களுக்கும் நிஅமத் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல. ஆனால் 3ஆவதாக அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை இறக்கி வைத்தது, அல்லாஹு தஆலா கல்வியை கற்றுக் கொடுத்தது ஆகியவற்றை சொல்லுகின்ற பொழுது வஅம்மா பிநிஅமதி ரப்பிக, உம்முடைய இரட்சகனுடைய நிஅமத்தை, உன்னுடைய இரட்சகனுடைய அருட்கொடையை. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு பொருள் கிடைப்பது அல்ல நிஅமத். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு குழந்தை
மனிதனுக்கு பதவிகள் கிடைத்துக் கொண்டே இருப்பதல்ல நிஅமத். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே போவதல்ல நிஅமத். அவனுக்கு கல்வி கிடைப்பதுதான் நிஅமத். வ அம்மா பிநிஅமதி ரப்பிக, உம்முடைய இரட்சகனுடைய நிஅமத்தை ஃபஹத்திஸ், நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல வ அன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மத, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கி வைத்தான், ஞானத்தை இறக்கி வைத்தான். வ அல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்கள் எதையெல்லாம் அறியாமல் இருந்தீர்களோ அவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அறிவித்து கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு வகான ஃபதுலுல்லாஹி அலைக அலீமா, உங்களின் மீது அல்லாஹ்வுடைய ஃபதுல், அருள் பேரு மிகப்பெரியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கணியத்திற்குரியவர்களே, இந்த திருவசனத்திலும் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தது, கல்வியை கற்றுக் கொடுத்தது என்பதை சொல்லிவிட்டு அந்த நிஅமத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஃபதுல் என்று சொல்லுகிறான், அருள் பேரு என்று சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா இந்த கல்வியை, கல்வி ஞானத்தை யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதுதான் இந்த இரண்டு திருவசனங்களுடைய பொருளாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே அல்லாஹு தஆலா எந்த ஒன்றையும் அதிகப்படுத்தி தருமாறு கேட்க சொல்லவே இல்லை. நீங்கள் பொருளை அதிகப்படுத்தி தருமா இடத்தில் கேளுங்கள் என்று எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லவில்லை. நபிகளாரும் அப்படியான ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கவில்லை. அதே போன்று பதவிகளை கேளுங்கள் என்று அல்லாஹ் எங்கும் குர்ஆனிலே கேளுங்கள் அதிகப்படுத்தி தா என்று கேட்க சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று சொன்ன ஒரே விஷயம் கல்வி மட்டுமே, இல்மு மட்டுமே. வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்க சொல்லுகிறார், நபியே சொல்லுங்கள், நபியே கேளுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்று நபிகளாருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும், அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு குர்ஆனை கொடுத்து விட்டான். குர்ஆனிலே முக்காலம் பொருந்துகின்ற எல்லா செய்திகளையும் கொடுத்து விட்டான். நபிகளார் இப்படி சொல்லுவார்கள், அன ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆஹரீன், நான் முன்னோர் பின்னோர் எல்லோருடைய கல்வியும் கொடுக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நபிகளார் சொல்லுவார்கள். எல்லா கல்வியும் முழுமையாக கொடுக்கப்பட்ட நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பி ஜித்னி இல்மா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தா என்ற இடத்திலே கேளுங்கள் என்று சொல்லுகிறான் என்றால், கணியத்திற்குரியவர்களே, கல்வி ஞானத்துடைய கடுகளவு கூட இல்லாத நாம் எவ்வளவு அதிகமாக அந்த துஆவை கேட்க வேண்டும், கல்வியை தேட வேண்டும் என்பதை உணர வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, கல்வி ஞானம் மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தக்கூடியதாக இருக்கும், ஒரு மனிதனை ஆக சிறந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். முஅத்தா இமாம் மாலிக் என்ற கிதாபை, ஹதீஸ் கிதாபை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்து அதை மக்களுக்கு மதீனாவிலே பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் அந்த சமயத்திலே மதீனாவுக்கு வருகிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்ட உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு வேலையாளை அனுப்பி அவரை, இமாம் மாலிக் அவர்களை என்னுடைய பகுதியான ஈராக்குக்கு வந்து எனக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய வேலையால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே சொல்கிறார்கள், சென்று ஹலீஃபா ஹாரூன் ரஷீதிடமிருந்து நான் வருகிறேன், நீங்கள் ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுக்கு உங்களுடைய ஹதீஸ் கிதாபான முஅத்தா இமாம் மாலிக்கை நீங்கள் ஈராக்குக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணித்திருக்கிறார்கள், இது கவர்மெண்டுடைய ஆர்டர் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கல்வி வந்து சேராது, பெற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி யாரையும் தேடி வராது, தேடி வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய அரசருக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். இந்த செய்தி அரசுடைய சபையிலே சொல்லப்படுகிறது. அந்த அரசுடைய சபையிலே இருந்த காலியானவர், அரசர் அவர்களே, இப்படிப்பட்ட ஒரு செய்தி ஈராக் முழுவதும் பரவிவிடுமேயானால் உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விடும். அரசாணையை மீறிவிட்ட ஒருவர் இந்த பூமியிலே இருக்கிறார் என்ற செய்தி பரவிவிட்டால் மிக பெரும் அசிங்கமாகிவிடும். எனவே இமாம் மாலிக்கை வர சொல்லி உடனடியாக கண்டித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த சமயத்திலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சபைக்கு வந்து விடுகிறார்கள். வந்தவரிடத்திலே ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் கேட்டார்கள், இமாம் மாலிக் அவர்களே,
என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்து பதில் சொல்லி அனுப்பிவிட்டீர்களா என்று கேட்டார்கள். இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் என்னுடைய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் குர்ஆனை எழுதக்கூடிய ஒருவராக இருந்தேன். காத்திபுல் வஹி, நபிகளார் சொல்ல சொல்ல குர்ஆனை எழுதக்கூடிய ஒருவரில் நான் ஒருவராக இருந்தேன். அப்பொழுது அல்லாஹ் தஆலா லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன என்ற ஒரு திருவசனத்தை இறக்கி வைக்கிறான். போரிலே கலந்து கொண்டவர்களும் போரிலே கலக்காமல் வீட்டிலே உட்கார்ந்திருப்பவர்களும் ஒரு காலம் சமமாக முடியாது என்கின்ற திருவசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். நபிகளார் சொல்லுகிறார்கள், இந்த திருவசனம் இறங்கி முடிந்த உடனே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்டறியாத சஹாபி வேகமாக நபிகளிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், போரிலே கலந்து கொள்பவர்களும் கலந்து கொள்ளாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நானோ கண்டறியாதவன், எனக்கு போரிலே கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு நோய் இருக்கிறது. அப்ப எனக்கும் இந்த ஆயத் பொருந்துமா? நானும் இந்த ஆயத்திற்குள் வந்து விடுவேனா? நான் விரும்பி போகாமல் இல்லை, எனக்கு போர் செய்ய விருப்பம், ஆனால் என்னுடைய சூழ்நிலை கண்டறியாத நிலை, நான் போகாமல் இருக்கிறேன். அல்லாஹ் எப்படி ஒரு ஆயத்தை இறக்கி வைக்க விட்டானே, அதில் நானும் கட்டுப்படியாக விடுவேனா என்று அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அவர்கள் கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அவர்களே, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான், அதற்கு மேல் எனக்கு ஒன்றும் தெரியாது, லா அதிரி, எனக்கு தெரியாது, பேனாமை காய்ந்து விட்டது, இதை சொல்லி எழுதி முடித்து விட்டார்கள், இதற்கு மேல் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நபிகளார் சொல்லி விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா உடனடியாக சிறிது நேரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலிலே மாற்றம் தெரிகிறது. வஹி வந்தால் நபிகளாருக்கு ஒரு சிறிய மயக்கம் ஏற்படும், அந்த மயக்கம் ஏற்படுகிறது. நபிகளார் விழித்து சொன்னார்கள், கைரு உலில் தரரி, யாருக்கு நோய் இருக்கிறதோ அவர்களை தவிர என்கின்ற வார்த்தையை நீங்கள் அதிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை, இந்த வசனத்துறை இறங்கிய இந்த சூழ்நிலையையும் ஹாரூன் ரஷீத் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரே ஒரு வார்த்தை, கைரு உலித் வரரி, இந்த ஒரு வார்த்தைக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு பல மலக்குமார்களும் 50,000 ஆண்டு தூரத்திலிருந்து நபிகளாரை சந்திக்க வந்து சொல்லிவிட்டு செல்கிறார்கள். ஒரு முழு வசனமும் கூட இல்லை. இமாம் மாலிக் அவர்கள் சொன்ன செய்தி இதுதான், முழு வசனம் இல்ல, கைரு உலித் வரரி, இந்த ஒரு வார்த்தை தான், நோயாளியை தவிர அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தைக்காக ஜிப்ரீல் வருகிறார். எங்கிருந்து வருகிறார்? 50,000 ஆண்டு தொலைதூரத்திலிருந்து வருகிறார். அவரோடு மலக்குமார்களும் வருகிறார்கள். ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற மதிப்பு, நபிகளிடத்தில் இருக்கின்ற மதிப்பு உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா? ஹாரூன் ரஷீதிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய செயலால் நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான், நீங்கள் கல்வியை அவமதித்து அந்த அந்தஸ்தை விட்டும் கீழே இறங்கி விடாதீர்கள் என்று ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது உடனடியாக ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் தன்னுடைய அரையாசனத்திலிருந்து இறங்கி இமாம் மாலிக்களுடைய கரங்களை பிடித்து அவருடைய வீட்டுக்கே சென்று மத்தா இமாம் மாலிக் என்ற ஹதீஸ் கிதாபை படித்து அதற்கு பிறகு வீடு திரும்பினார்கள் என்பதாக வரலாறிலே எழுதுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வி இருக்கிறது, அது மிக பெரும் அந்தஸ்திலே உள்ளவர்களை ஆகப்பெரிய அந்தஸ்துள்ளவர்களாக ஆக்கிவிடும். அரசருக்கு முன்னால் கல்வியாளர்களுக்கு பணிந்தே ஆக வேண்டிய ஒரு சூழலை கல்வி உருவாக்கிவிடும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வி இருக்கிறது, அது சந்ததி சந்ததிகளாக நமக்கு பெரும் பயனை தரக்கூடியதாக இருக்கும். நாம் இந்த உலகத்துல வாழ்கிறோம், நாம மரணித்து விடுகிறோம், நம்முடைய பிள்ளைகள் வாழ்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகளும் மரணித்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தோடு நாம் சேர்த்து வைத்த செல்வங்கள், நாம் சேர்த்து வைத்த மற்ற பொருளாதார விஷயங்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஆனால் கல்வி மட்டுமே சந்ததி சந்ததியாக நமக்கு பலன் தந்து கொண்டே இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சந்ததிகளுக்கும் எல்லா வகையான சிறப்புகளும் பயன்களும் கிடைக்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். நபி சகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்வார்கள், ரப்பி ஹப்லி, யா அல்லாஹ் எனக்கு ذُرِّيَّةً طَيِّبَةً,
நல்ல சந்ததியை தந்தருள்வாயாக. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை இல்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஒரு குழந்தையை தருவாயாகன்னு துஆ செய்யல. எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவாயாக, பெண் குழந்தையை தருவாயாகன்னு துஆ செய்யல. துர்ரியத்தன் தொய்யிபா, எனக்கு நல்ல தரமான சந்ததிகளை தருவாயாக என்று துஆ செய்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயாரையும் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி பாலைவனத்திலே விட்டு விட்டு திரும்புகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை நான் இந்த இடத்திலே விட்டு செல்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் என்னுடைய மகனையும் சொல்லல, என்னுடைய மனைவியையும் சொல்லல, துர்ரியதி என்னுடைய சந்ததியை விட்டு போறேன். லியுகீம ஸலாத, அவர்களை தொழுகையாளிகளாக ஆக்கு, அவர்களின் பக்கம் மக்கள் சாயக்கூடியவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கு, அவர்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கு. தன்னுடைய சந்ததி முழுவதும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். தன்னுடைய சந்ததி முழுவதும் இந்த உலகம் முழுவதும் அவர்களை நேசிக்க வேண்டும். தன்னுடைய சந்ததி முழுவதும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, இப்ராஹிமே உம்மை நாம் இமாமாக ஆக்கி இருக்கிறோம் சொன்னான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக வமின் துர்ரியதி, என்னுடைய சந்ததியும் இமாமாக ஆக்குன்னு துஆ செஞ்சாங்க. விடல, என்னுடைய மகன் சொல்லல, நல்லா கவனிக்கணும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மகன், என்னுடைய இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கேட்கல. வமின் துர்ரியதி, என்னுடைய சந்ததிகள் அத்துணை பேர்களையும் இமாமாக ஆக்கு துஆ செய்தார்கள். அதே போன்று ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, யா அல்லாஹ் எங்கள் இருவரையும், என்னையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக்கு. வமின் துர்ரியத்தினா, என்னுடைய சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக்கு என்று துஆ செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, என்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு ரசூலை நீ உருவாக்கு, அவர் கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, போதிக்கக்கூடியவராக ஆக்கு என்று துஆ செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வியின் மூலமாகத்தான் சந்ததி சந்ததிகளாக எல்லா வகையான நலன்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சேர்ந்தது. காரணம், கல்வி, குர்ஆன், ஹதீஸ், இல்ம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவு குர்ஆனுடைய ஹதீஸுடைய கல்விகளை நாமும் கற்கிறோமோ, பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறோமோ, நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகள் அனைவர்களும் சிறந்த சந்ததிகளாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சந்ததிகளாக இருப்பார்கள் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மனாருல் மாரிஃபா என்கின்ற பெண்கள் மதரசாவிலே ஏறத்தாழ 2 வருடங்களாக அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய கல்விகள் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு குடும்பத்திலே ஒரு பெண்ணுக்கு முழுமையான கல்வி இல்மு கிடைத்து விட்டால் அந்த சந்ததி முழுவதும் கல்வியாளர்களாக, இல்முடையவர்களாக வந்து விடுவார்கள் என்ற அடிப்படையிலே மதரசா நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய அட்மிஷன் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஆரம்பமாகிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெண் பிள்ளைகளை, உங்களுடைய தாய்மார்களை, சகோதரிகளை மதரசாவிலே சேர்த்து கல்வியாளர்களாக அவர்களை ஆக்கி உங்களுடைய சந்ததி சந்ததிகளுக்கும் சிறப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.